மச்சான் வண்டிடு பொறுமையாக ஃபாலோ பண்ணு. சீக்கிரமா ரியா வர டைம் ஆச்சு, நான் சீக்கிரம் போகணும். வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ வந்து பேச போற நீ? பேசலாம். என்ன பார்க்கலாம் என்ன ரியாக்ஷனே இல்லாம உட்காந்துட்டு இருக்க? நீ லவ் பண்றியா இல்லையா? பண்ணாதானே அதெல்லாம். வாட்? அப்ப இவ்வளவு நாள் நடந்ததுக்கு என்ன? என்ன இவ போனே எடுக்க மாட்டேங்கிறா? ராஜு மேல வா. திவ்யா தக்ஷன், தக்ஷன் என்ன பண்ணாவல? எதுக்கு எங்களை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கீங்க? இதுக்குதான் நீ என்ன லவ் பண்ணியா? என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம்? பரவாயில்லையே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. ஆமாம், உன்னால் ஒரு காரியம் ஆகணும். அதனால தான் உனக்கு கிட்னாப்பே பண்ணோம். நீங்கள் மொத்தம் 3 பேர் தான் பார்த்துருக்க, ஆனால் நாங்கள் மொத்தம் 4 பேர். 20 30. என்னடா அதுக்குள்ள 30 கவுண்ட்டுக்கு மேலே போயிட்ட? என்னடா இது என்னமோ போலான்னு போட்டிருக்கு? என்னது போலாவா? டேய், அது ஈபோலா இல்லைடா, எபோலா. அப்படின்னா அதுதான் ஃபீவரா என்ன? புதுசா இருக்கு. வெயிட் மச்சி, ஐ வில் கூகுள் இட். மச்சான் ஃபவுண்டா. எபோலா இது ஒரு எமர்ஜென்சி ஃபீவர் மாதிரிடா. அது என்ன புது விதமான வைரஸா என்ன? ஆமாண்டா, இது மனுஷங்களுக்கும் மேமல்ஸ்க்கு மட்டும்தான் வருது. மச்சி வெங்கட் கால் பண்றான்டா. ஹலோ, சொல்லு மச்சி, ஊர்ல இருந்து வந்திருக்கியா? சரி, ஓகே மச்சி, உன்னை கூப்பிட்டு நான் வரேன்டா. மச்சி வெங்கட் வந்திருக்கானாண்டா. சரி போலாம், இதை பார்த்துட்டு வரேன்டா. ஓகே. என்னடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் மச்சான். அப்புறம் ஆப்பிரிக்கா ஃபோட்டோ ஷூட்லாம் எப்படா போச்சு? சூப்பரா போச்சு மச்சான். போட்டோஸ் பாக்குறீங்களா? என்ன ஆப்பிரிக்காவில் ஒரே குதூகலமாக இருந்த போல? புதுகாலம் வா. இதுதான்டா ஃப்ரூட் பேட்ச். இது எப்போதுமே காலனியாக தான் வரும். இதுக்குள்ளே இந்த கேவுக்குள்ளே போகிறதே கஷ்டம். நானும் தூளசும் தான் எப்படியோ, என் ஃப்ரெண்ட் தூளஸ் அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே போனோம். நாங்கள் அது உள்ளே போய் அதோட பிக்சர் அதெல்லாம் எடுக்கும். அது எடுக்கும்போதே எங்கள் 2 பேட்ச் வேறு கிடச்சிருச்சு. இதுதான் அதோட ஜூமின் ஆன் பிக்சரு. இதை எடுக்கிறதுக்கு இதுக்கிட்ட ஆப்பிரிக்கா வரைக்கும் போனேன். இதுதான் தூளஸோட ஃபேவரட்டான கிளிக்கு. அதாவது கிங் கோப்ரா வந்து ஸ்பைட் பண்ணும்போது கரெக்டாக எடுத்த ஷாட் இது. 5x லென்ஸ் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். இதெல்லாம் தான் அவர் ஆஃப்ரிக்கன் ட்ரைபிள்ஸ் அது இதுன்னு அந்த கல்ச்சர் பற்றி எடுக்க ட்ரை பண்ணார். சரி போதும்டா, சாப்பிட போவோம். ஹலோ. அஸ்வின், என் பைக் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. என்னை வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிறேடா ஸ்டேஷனில். ஓ சரி, உன்னை கூப்பிட்டு நான் வரேன்டா.
ஹலோ ஹலோ. தக்ஷனா? சொல்கிறா தக்ஷன் தான். நான் வெங்கட் பேசுகிறேன்டா. சொல்லு. ஃப்ரீயாக இருக்கியா? ஃப்ரீயாக தான் இருக்கேன். உங்ககிட்ட சின்ன டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுடா. நான் சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு ஆஃப்ரிக்காவில் தூலஸ் அப்படின்னு. ஆமாம். அவருக்கு கூட ஏதோ சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது நீ கூட ஏதோ வியாதி பேர்லாம் சொன்னீங்க. அவருக்கு இன்னைக்கு காலைல பிளட் வாமிட் அப்புறம் ஹெமரேஜ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்காண்டா. என்னவா இருக்கும் அது? இல்லை, அது எவ்வளோட செகண்ட் ஸ்டேஜ்டா. அவரை ஃபஸ்ட்டு போய் நல்ல டாக்டராக போய் கன்சல்ட் பண்ண சொல்கிறா. டைம் ஆறாச்சுடா, ஆஃபீஸ் கிளம்புறேன். வெயிட் நானும் வந்துடுறேன். டைம் ஆயிடுச்சு. என்கிட்ட வண்டி வர ட்ராப் பண்ணிட்டு போயிட்டுனா. ஓ சரி. டேய், நீ என்னடா தூங்கிட்டு இருக்க? டேய். ஒன்றும் இல்லைடா, உடம்பு சரியில்லை. சரி, நீ என்ன பண்ண போற? கிளம்பிட்டீங்களா? தோ வரியா வெளியில? வரேன். டாக்டர் கிட்ட போதானே போனோம். என்னடா எப்படி இருந்தது கேம்ப்? நல்லா போச்சுடா. அது என்னடா பேப்பரு? மன்னிச்சிருங்கடா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். எனக்கு எப்போலாம் வந்திருக்கு, ஆனால் தக்ஷன் கிட்ட என் ஃப்ரெண்ட் தூலஸ்க்கு தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டேன். தக்ஷன் சொன்னான் இப்போ இருக்கிறது செகண்ட் ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ் போனால் மரணம் தான். அவன் சொன்னபடி டாக்டர் திவ்யா பெரிய இன்டர்நேஷ்னல் சர்ஜன், அவங்கள போய் பார்த்தேன். உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வந்துடுச்சு. says that you have been detected with Ebola. It's a very rare disease that is prevailing in India. க்யூர் பண்ணவே முடியாதா? கண்டிப்பா க்யூர் பண்ணலாம் மிஸ்டர் வெங்கட். இல்லை, நெட்லலாம் படித்தேன், கண்டிப்பாக டெத்துன்னெலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்தியாவில் ரேர் கேஸ்ன்றதுனால இப்போதான் மெடிசன் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மை ஒன்லி ரெக்வெஸ்ட் இஸ் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து அட்மிட் ஆகிடுங்க. டாக்டர், ஒன் ஆப்ளிகேஷன் இல்லை, நெட்லலாம் படிச்சிருந்தேன். இந்த மாதிரி நியூ டெல்லியிலேருந்து ஒருத்தன் எபோலாவோட வந்திருந்தான். அவனை அந்த டாக்டர்லாம் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணி அபேண்டனே பண்ணிட்டாங்களாம். டோன்ட் பி சிலி வெங்கட், we are doctors and doctors are here to help you. அவங்க என்னை காப்பாற்றுறேன்னு சொன்னாங்க. நம்பிக்கையாக திரும்பி வந்தேன். அப்போ என் வாட்சை விட்டதுனால திரும்பி அவங்க ரூமுக்கு போகும்போது தான் தெரிஞ்சுது அவங்களும் என்னை மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அபேண்டன் பண்ண பார்த்தாங்கன்னு. நான் அப்படி சாக விரும்பலடா. என் முடிவு அதனால நானே தெரிவிக்கிறேன். சாரி அஸ்வின், ராஜு. இது என்ன லெட்டர் தெரியுமா உங்களுக்கு? வெங்கட் சாகிறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போன லெட்டர். இதை மட்டும் நான் ப்ரெஸ்ஸு நெட்டுன்னு வச்சுங்க. இது வரைக்கும் நீங்கள் டாக்டராக இருந்து சம்பாதிச்ச பேரு புகழெல்லாம் காத்தா போயிடும். வெறும் ஒரு லெட்டரை வச்சவங்கனால என்ன பண்ண முடியும்? மேடம், நான் போலீஸ்காரன் மேடம். இது வரைக்கும் நீங்கள் பேசின ஃபோன் கான்வர்சேஷன் வீடியோஸ்லாம் இந்த பென்ட்ரைவில் இருக்குது. டேய், இவளுங்க கூட என்னடா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேன். பென்ட்ரைவ் கூட நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட்லாம் பண்ண வேணாம், நம்ம சொன்னதை அவங்க செஞ்சாலே விட்டுரு. இரு, ஏன் அப்லோட் பண்ண வேணாம்? இவங்க தான் நம்ம வெங்கட் சித்தான். ஹலோ, என்ன இங்க சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க வேர்ல்ட்ஸ் லீடிங் டாக்டர்ஸ். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. டாக்டரா நீங்களா? டாக்டர்னா ஒரு நோயில ரத்தமும் சதயமா பார்க்காம ஒரு மனிதாபிமானத்தோட பார்க்கணும். தமிழ்நாட்டில் மட்டும் 9000 போலி டாக்டருங்க இருக்காங்க. இதில் போலி டாக்டர் யார், உண்மையான டாக்டர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் மீறி உங்ககிட்ட வந்த அட்மிஷன் ஃபீஸு, லேப் ஃபீஸு, வாட் ஃபீஸு, இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட்னு சொல்லி ஒரு பெரிய பில்லாக கொண்டு வந்து கொடுக்குறவங்க தான் டாக்டர்னு எல்லாரும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு 153 ஆக்சிடென்ட் நடக்குது.
அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம பிரெயின் டெட்டுன்னு சொல்லி ஹார்ட்டு கிட்னி லிவர்னு திருடி விற்கிறாங்க. நான் எல்லா டாக்டரும் கெட்டவங்கன்னு சொல்ல, தமிழ்நாட்டை நல்லா சர்வீஸ் பண்ணுற டாக்டர்ஸும் இருக்காங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இப்போது அவங்களை உயிரை புரிஞ்சு ஒரு உயிரை காப்பாற்றுவீங்கன்னு நன்றேன். I'm sorry, Dakshin. You need not have to worry. I'll help you treat doulas in a very secret manner. பட் அந்த டைமில் எங்களால் உங்கள் கூட இருக்க முடியாது. ஏன்? ஒரு நாள் குருஜி எங்க வீட்டுக்கு வந்தார். என்ன வேணும்? அவர் சாப்பிட்டதை கேட்குறாரா? அதான் இந்த இடத்த கொடுத்து விட்றா. டேய் யாரா அது வந்திருக்கிறது? என்ன வேணும்? நீங்கள் தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் மிதக்கும் காட்டில் தான் இருக்கு, போய் எடுத்துக்கோங்க. இது என்ன மடத்தனமா இருக்கு? வேக்சினே இன்னும் கண்டுபிடிக்கல, எதை நம்பி நீங்க போறீங்க? வேக்சின் தான் கண்டுபிடிக்கலையே, அதான் ஸ்பிரிச்சுவலாக ஒரு நம்பிக்கையில் தான் போகலான்னு இருக்கோம். நாளைக்கு போய் டூலஸை பார்க்கலாம். ஆக்சுவலி அந்த மிதக்கும் காடு மொத்தமாகவே தண்ணி கடையில் தான் இருக்கு. அதுக்கு போனவங்க யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததே இல்லை. டேஞ்சரஸ் அனகோண்டெல்லாம் அங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டோம். இருந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் அங்கே போவோம். எங்களோட இன்னொரு நண்பனை நாங்கள் இழக்க விரும்புவோம். இதை குருட்டுத்தனமான முட்டாள்தனம்னு சொல்லலாம், இல்லை முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம்னு சொல்லலாம்.